வணக்கம் கோபால். மதுரை மாநகரத்தின் துணை மேயர் நாகராஜன் அவர்களின் வீடு மற்றும் அலுவலகம் தாக்கப்பட்ட சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோபால். மதுரை ஜெயந்திபுரம் மேலாட்சி தெருவை சேர்ந்தவர் நாகராஜன். இவர் மதுரை மாநகராட்சியின் துணை மேயராக உள்ளார். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இவர் தற்போது மாநகராட்சியின் துணை மேயராக உள்ளார் கோபால். துணை மேயர் நாகராஜ் தனது மனைவி செல்வராணி ஆகியோர் இல்லத்தில் இருந்தபோது திடீரென வீட்டு முன்பாக வந்த மர்ம நபர்கள் ஒரு கும்பல் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை வைத்து துணை மேயரின் வீட்டு வாசலில் இருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் பொருட்களை அடுத்து சேதப்படுத்தியதோடு கொலைவெறி தாக்கல் நடத்தியுள்ளனர் கோபால். மேலும் ஜெயந்திபுரம் பிரதான சாலையில் உள்ள மாநகராட்சி துணை மேயரின் அலுவலகம் முன்பாக கண்ணாடியில் முற்றிலும் அடுத்து ஒதுக்கியுள்ளனர். ஜெயந்திபுரம் பகுதியில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கோபால். சம்பவத்துக்கு விரைந்து வந்த ஜெயந்திபுரம் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 நபர்களை மட்டும் கைது செய்து தற்போது காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர் கோபால். ஏனென்றால் தொடர்ந்து ஒரு கும்பல் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையிலும் கூட ஒரு 2 பேர் மட்டும் கைது செய்யப்பட்ட நிலையில் துணை மேயர் நாகராஜின் தலைமையிலான ஒரு 100க்கும் மேற்பட்டோர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் ஒரு மாநகராட்சியின் துணை மேயருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை மதுரையை பொறுத்தவரை தற்போது உள்ளது கோபால். ஏனென்றால் தொடர்ந்து ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்து உள்ளது என்று கூறலாம். தொடர்ந்து இந்த கட்ட பஞ்சாயத்து நடத்துபவர்கள், கொலைவெறி தாக்குதல் நடத்துபவர்கள், கொள்ளை கும்பர், மிரட்டல் விடுக்கும் கும்பல் என பலதரப்பு வழக்குகள் தினமும் வந்த நிலையில் ஒரு துணை மேயரின் இல்லம் மற்றும் அலுவலகம் தாக்கப்பட்ட சம்பவம் மதுரை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோபால். தொடர்ந்து இது தொடர்பாக ஜெயந்திபுரம் காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோபால்.